ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம மத்தியில் அருமையான ஊழியர் பைசோன் அவங்க வந்திருக்காங்க. அவங்க சாதிக்க முழங்கால் ஜெபத்தின் மூலமாக ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து பழக்கம். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய அண்ணன். வசனத்தில் நல்லா வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறவங்க. நிறைய வசனம் உள்ளது புறப்பட்டு ஒரு வேதம் வசனம் சொல்கிறது, ஒரு இருதயத்தை எல்லா காவலோடும் ஒரு இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்ற வசனத்தின்படியாக நிச்சயமாகவே கர்த்தர் அநேக வசனங்களை அவர்களுக்குள்ள வைத்திருக்கிறாங்க. இந்த நாளிலே அந்த வார்த்தைகளை நம்ம கேட்போம். அதுக்காக நம்ம கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் உடைய திருச்சபையின் பிஷப் ஐயா அவர்களுக்கும் அதற்கு காரணமாக இருந்த எல்லா ஊழியருக்கும், விசேஷமாய் நம்முடைய அன்பு பாஸ்டர் ரமேஷ் யோவான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம 50 நாள் ஜெபம் மீட்டிங் நடத்தணும் உடனே. அல்லேலூயா. எல்லா மீட்டிங்லையும் கலந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். கூடுமான மட்டும் கலந்து கொள்ள பிரயாசப்பட்டு எந்தெந்த கூட்டத்தால நீங்க கலந்து கொள்வீர்களோ அதற்கேற்ற பலனை தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். வேதம் அப்படிதான் சொல்கிறது. கலாத்தியர் வாசிங்களா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். பைபிள பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, யூதர்களே, இஸ்ரவேலரே, யாக்கோபின் சந்ததியே, விசுவாசிகளே, நீங்கள் விசுவாசிகளான போது அப்படிலாம் வார்த்தைகள் இருக்கு. ஆனா கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். விசுவாசிகளே, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ சொல்லல. நல்ல கருத்தாய் வாசிக்கணும். வேதம் ரொம்ப அற்புதமான புதைப்பொருள். பிரியமானவர்களே, எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு நியதி இது. எதை விதைக்கிறோமோ, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நெல்லை விதைச்சா, எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம், என்னோட பெயர் பைசோன். நான் உங்கள்கிட்ட அறிமுகம் பண்ணதுக்கு முன்னதாக வசனத்துக்குள்ள போயிட்டேன். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் பேர் பைசோன். அதான் தெரியுமா? இருக்காது தெரியாது. நோட்டீஸ்ல பாத்தீங்க அப்படியா? பைபிள பார்க்கல யாரும். என் பேர் பைபிள்ல இருக்கு. வாசிக்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். போதும் நல்லா உற்சாகமா என் பேர சொல்றாங்க. எனக்கு வயசு 50 ஆகுது. நீங்க வசனம் வாசிக்கிறீங்க, பரவாயில்ல, நன்றி. ஏன் இதை அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், கிழக்கிலிருந்து அவருடைய சித்தத்தை அறிவிக்கிறவங்க இங்க கொண்டு வருவாராம். தூர தேசத்திலிருந்து வருவாங்க. பிரியமானவர்களே, நீங்க கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தை ஒன்றும் பொய்யாய் போகாது. அவர் சொல்லுகிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ, நெல்லு விதைக்கிறவன். அதான் ஊருக்கு போனேன். எங்க ஊர்ல ஆரம்பிச்சோம்ல, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நெல்லு விதைச்சவன் சொல்லு விதைச்சவன். என்னடா புதுசா இருக்கு? இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுல கவனமா இருக்கும். நன்மையை விதைச்சா, நீதியை விதைச்சா, நீங்க அந்த நன்மையை, அந்த நீதி என்ன செய்வீங்க? ஆமா. சோம்பேறியினுடைய வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்ததா. வாசிங்க நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. சோம்பேறியின் வயலையும், சோம்பேறிக்கு வயல் கொடுத்துருக்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க வசனத்தை சும்மா அப்படியே வாசத்துக்கு கடந்து போக கூடாது. வயல் யாருக்கு கிடைச்சிருக்கு? சோம்பேறிக்கு. அவர் சோம்பேறிய கூட 5 தாளந்து 3 தாளந்து. நீங்க பிரசங்கத்துல ஐயா பண்ணும்போது, சர்ச்சையில வந்து பிரசங்கம் பண்ணும்போதுலாம் நீங்க இங்க கவனிக்கணும்.
நீங்க அங்க பேசிட்டே இருந்தீங்க, பிள்ளைகளை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களால பதில் சொல்ல முடியாம போகும். 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து அப்படி எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுப்பார், ஒரு கிருபையை கொடுப்பார். தேவன் எல்லாமே செய்வார். பெரியமா பச்சை மரம் உள்ளவர் அல்ல, சோம்பேறிக்கு வயல் கொடுத்தார். இங்கே கேள்விப்பட்டீங்களா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? சோம்பேறிக்கு என்ன கொடுத்தாரா? சொல்லுங்களா? சொல்றா, சோம்பேறியின் வயலையும் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மதியனனுக்கு வந்து எத்தனை முறை சொன்னாலும் கீழ்ப்படியவே மாட்டான். இந்த மதியனுக்கும் என்ன கொடுத்தாரா? திராட்சை தோட்டத்தையும். அப்ப ரெண்டையும் தான் சரி பண்ணி அதை போய் பாடு பார்த்து அதை விதைச்சு அறுத்து எதையாவது விதைச்சிக்கணும், உர போட்டு பண்ணணும்ல. அது எப்படி இருந்துச்சா? வாசிங்க. சோம்பேறி அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. ஒண்ணு பருவமே பண்ணல. கேட்டா மழை இல்லைன்னு இருப்பான், கேட்டா விதை இல்லைன்னு இருப்பான், கேட்டா நேரம் இல்லைன்னுப்பான். நான் உங்களெல்லாம் சொல்லல, ஆலயத்துக்கு வர்றதுக்கு என்ன இருக்காது. நான் வெகு தூரத்துல இருந்து வந்தேன், எனக்கு புதுசு ஏரியா. ஏன்னா சுத்தி சுத்தி வந்ததுனால எனக்கு இந்த பக்கம் அறிமுகமே கிடையாது. எனக்கு கிண்டி, அதுக்கப்புறம் வடபழனி, போரூர்லாம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக வந்துடுவேன். இது தெரியல, எங்கெல்லாமோ சுற்றி வந்தேன். 6 மணிக்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட கிளம்பிட்டேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளை ரொம்ப பிஸி, நமக்கு நேரமே 2 பிள்ளைகள் பெற்றிருப்பாங்க. இப்போ உள்ள மங்கையர் கரசி மக்கமாரி எத்தனை பேர்? 1 2 3 அதிகபட்சம் தான் 4. நாளைக்கு மாதிரி இப்போ ரொம்ப வேர். ஆனால் என் கூட பார்த்து எத்தனை பேர் தெரியுமா? நான் சொன்னேன், நீங்களாம் சிரிப்பீங்க, அதை ஆச்சரியப்படுவீங்க. 11 பேர். ஒரு அதிலேயே சொல்லுங்க. 11 பேரும் ஆரோக்கியமா ஆசீர்வாதமா ஆண்டவருக்கு சாட்சியா நாங்கள் இருக்கிறோம். 1 2 பேர் உள்ள வருவாங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார், நேரத்தை கொடுத்துருப்பார். நேரம் தான் இருக்குற, நம்ம பொறுமையா 6 மணிக்கு தான் மீட்டிங்கு, ஐயா 7 மணிக்கு தான் பாட்டு பாட சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யலாம்? பொறுமையா. நீங்களும் அப்படி இல்லையோ? சரியான இடத்துக்கு வந்துடுவீங்களோ? உங்களை பத்தி அறிமுகம் கிடையாது, அதனால கேட்கறேன். சரியான நேரத்துக்கு வரணும். எங்கள் அப்பா எப்படி நம்ம கூப்பிட்டு போவாங்க, எங்கள் அப்பா அம்மா எப்படி நம்ம செய்வாங்க? 9 மணிக்கு சர்வீஸ்னா 8:55 எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து உட்காந்துருக்கணும். இல்லைன்னா அடி பின்னி எடுத்துருவாங்க. என்ன செய்வாங்க? அடி. ஆமாம், அதுதான் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுத்த முடியுங்க. உரிச்சு தொங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவோமா? சும்மா இப்போ உள்ள பிள்ளைங்கிட்டலாம் நம்ம என்ன செய்ய முடியல. இல்லைங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அதை விட ஆண்டவருக்கு நிச்சயமாக கீழ்ப்படியணும். நீங்கள் ஆலயத்தை நேசிக்கணும். அப்படிங்கிறாங்க, இதில் மகிமை தங்கி இருக்குதான். சங்கீதக்காரன் இதை வாஞ்சித்தான்ங்கிறான். ஆசீர்வாதம் சும்மா வந்துடாது. ஆசீர்வாதம் ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சுட்டாரு, நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம். ஆனால் அதுக்கு நான் பார்க்கிறவனா, தகுதி உள்ளவனா, அதுக்கு வயசு வரணும், அதுக்கு நான் மெச்சூரிட்டி ஆகணும், அதுக்கு நான் தகுதிப்படணும். இதெல்லாம் ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியாது. நிறைய பேர் சுதந்திரிக்க முடியாமல் போயிடுச்சு. சொல்றாரு, மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் ஒண்ணுமே விதைக்கல. சோம்பேறி மதியின ஒண்ணுமே என்ன செய்யல. அங்க என்ன முடிச்சிருந்துச்சா? இதோ அதெல்லாம் முள்ளுக்காலா இருந்துச்சுன்னு சொல்லல. அதெல்லாம் முள்ளு, அதை வெட்டி சரி பண்ணுறதுக்கு எனக்கு பல மாதங்கள் ஆகும். இப்பதான் ஜேசிபிலாம் வந்திருக்கு. அப்பெல்லாம் என்ன கிடையாது. ஆமா, புல்டோசர்லாம் கிடையாது. டக்கு டக்குன்னு பொருளையும் விட்டு என்ன செய்ய முடியாது, தோண்டி தூக்கி எறிய முடியாது. பிரியமானவர்களே, அதை அவன் சரி பண்றதுக்கே பல வேரோடு தோண்டினாதான், இல்லைன்னா அது திரும்ப முளைக்கும். மரத்தை மட்டும் வெட்டினா அடிமரம் உள்ள இருந்தா திரும்ப என்ன செஞ்சிடும், முளைக்கும். அதுல ஒரு பெரிய இந்த முள்ளு மரம் சொல்றாங்க, வேலைக்கு விதை இருந்தா போதும். எத்தனை வருஷம் கழிச்சினாலும் மழை தண்ணி பட்டுச்சுன்னா அது என்ன செஞ்சிடும், மழை பெஞ்சி மறுநாள் வெயில் அடிச்சதுன்னா அது துளிர் விட்டுரும். மறுநாள் அதுக்கு தேவையான இது போஷாக் கிடைச்ச உடனே அதை அழிக்கவே அவன் காட்டுல சாமி, அவன் தோட்டத்துல வயல்ல, அவன் வயல்ல எப்படி பார்த்துருக்கணும். சோம்பேறிக்கு என்ன கொடுத்துருக்காரு சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன தாழ்ந்த ஆண்டு கொடுத்துருக்காரோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தாழ்ந்த பெற்றிருந்தவங்களா இருப்பீங்களே. ஆனா அந்த சோம்பேறிய மாதிரி நான் சொல்லல, நீங்க இருந்தா வேதம் சொல்லுது என்ன முளைக்குமா, எந்த முயற்சியும் இல்லாமல் முளைக்கும். அது காடு மாதிரி முளைக்குமா. பிரியமான வெட்டி திருத்துவதற்கு நீங்க கடும் சிரமப்படணும். அது உங்க வயசு, உங்களுடைய நாட்கள், உங்களுடைய நேரங்கள் அதுக்கு போதுமா நீங்க யோசிச்சுக்கோங்க. சோம்பேறி
மதியனுக்கும் வயலும் திராட்சை தோட்டமும் கிடைச்சுன்னா இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தினுடைய முகத்தை மெயின் வாசல் அப்படிச்சுக்கிடும். நிலத்தின் முகத்தை என்ன முடிஞ்சா உள்ள போறது கூட என்ன இல்ல வழி. இவன் தான் சுத்தி அழைச்சி கிடைச்சி தோட்டம் மாதிரி ஆக்கி கேட்டு போட்டு வாசல் போட்டு பூட்டு போட்டு எல்லாரும் கவனிக்கிறீங்களா? புரியுதா நான் பேசுறது? நீங்க கவனிச்சு நம்ம ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கு. தேவன் நம்மோடு பேசுகிறார். சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் கடந்து போனேன். அவன் கடந்து போகும்போது பார்க்குறான், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. 10 ஏக்கர்ல முள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? 50 ஏக்கர்ல முள் இருந்துச்சுன்னா காடா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? நிலத்தினுடைய முகத்தை காய்ச்சலி மூடினது. அதுக்கப்புறம் அதன் கற்சுவர் இடிந்து கிடந்ததா? ஆமா, சுத்தி கட்டியிருந்த ஆலை ஆட்டுவதற்காக கட்டப்பட்டிருந்த கற்சுவர் இடிந்து கிடந்தது. அப்புறம் அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பார். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்குமாண்ணா? எல்லா மீட்டிங்ல நீங்க நிச்சயமா அட்டன் பண்ணணும். ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணங்கள், உடல் பலவீனங்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்ததுன்னா நீங்கள் முயற்சி பண்ணி அங்கே மீட்டிங் நடக்கும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் நீங்கள் அதை வாங்கிக்கணும். அதான் சங்கீதத்தில் அப்படி தான் சொல்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தா? அரசாங்கத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? அவனை அரசன் ஆக்கினாங்க. ஆடு மேய்த்தவனை சங்கீதம் 28:6 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28 அதே 26:8 வாசிங்க. உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் வாஞ்சித்தானம் பிரியமானவர்களே. அவருடைய விருப்பம், அவருடைய ஏக்கம், அவருடைய வாஞ்சை அல்லது அவருடைய ஏக்கம் எல்லாம், தாகம் எல்லாம் ஆலயம், தேவனுடைய சன்னிதானம், தேவனுடைய மகிமை தங்கிய இடம் எது? அதை தான் நான் வாஞ்சிப்பேன் என்று சொல்லி வாஞ்சிப்பேன். அவன் ராஜாவாருக்கு எந்த முயற்சியுமே பண்ணல. அவன் முன்னுக்கு வரணும்னு சொல்லி எந்த முயற்சியுமே பண்ணல. ஆண்டவரோட முயற்சி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேலையில சொல்லுங்களேன். வாசிங்க நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. பாருங்களா, ஆண்டவர் சொல்றார், தாழ்மைக்கு கிருபை தந்துடுவார். அது யார் தாழ்த்தினா? இந்த பூமியில் இருக்கிற எவ்வளவு தாழ்த்தினா? வேதம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ பெருமை உள்ளவர்களுக்கு அது யாரா இருந்தாலும், ஊழியரா இருக்கலாம், பிரஜாரியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் வேதம் பொய்யுடையது பிரியமானவர்களே. அதான் அவர் சொன்னாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே போல மனுஷன்ல யாரு தாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாரு? கிருபையை கொடுத்துருவாரு. ஆனா இங்க சொல்றாரு நீதிமொழிகள்ல, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு ரெண்டும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் சேர்ந்து நீங்க கை கொண்டா, நீங்க விரும்புனா, நீங்க அதை நடைமுறைப்படுத்த வாஞ்சித்தீர்களே, ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. இதை யாரும் பூமியில கொடுக்க முடியாது. நீங்க நினைக்கிற ஐஸ்வர்யத்தை நம்ம சம்பாதிச்சிடலான்னு, அதுல நீதி இருக்கணும். ஆண்டவர் தர ஐஸ்வர்யத்துல வேதனை இருக்காது, அதுல நீதி இருக்கும் பிரியமானவர்களே. அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் தான் தர முடியும். கணம், ஆமா, நீங்க வீட்டை போய் வாசிங்க. நான் 27 சொல்லுவாங்க, இப்போ வாசிக்க வேண்டாம். ஒருத்தர் கூப்பிட்டு போய் நீ அவனுக்கு கணம் கொடுக்கும், கணத்துல கொஞ்சத்தை அவனுக்கு கொடுங்காரு. ரொம்ப நல்ல அற்புதமான தேவன். தாவீதை கனப்படுத்தினார், யோசேப்பை கனப்படுத்தினாரு. அதெல்லாம் நீங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அதனுடைய மேன்மை தெரியும். அந்த கணத்தை தேவன் தருவார், அதை யாராலும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கணமும் ஜீவனுமா. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஜீவனோடு. அந்த ஜீவனை நமக்கு பாதுகாத்து, அந்த ஜீவனை நமக்கு சுதந்திரமா தந்து நித்திய ஜீவனை நமக்கு தருவார். அதான் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு வரும் பலன் என்று வேணும் சொல்றேன். இப்போ பிள்ளைங்க அதிகமாக இருக்கிறதுனால, நான் முதல் முறையாக வந்ததுனால, நான் எங்கே போனாலும் இந்த செய்தியை கண்டிப்பாக டச் பண்ணிட்டு தான் போவேன்.
அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1-2. அவர் சொல்றாரு, பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, வாலிபர்களை பார்த்து சொல்கிறார். திருமணமானவங்க கூட பெற்றோர் இருப்பாங்களா? நீங்களும் பெற்றோருக்கு என்னதான்? பிள்ளைகள் தான். அதனால பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள், அது தேவனுக்கு அடுத்ததா இருக்கணும். பாவம் செய்வதற்கு மட்டும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், அவங்க சொல்லி புரிய வச்சிருங்க. ஆனா மீதி எல்லா காரியத்துக்கும் பிள்ளைங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? சத்தமா சொல்லுங்க. உங்க பெற்றோர் தானே கீழ்ப்படிய போறீங்க. உங்க பெற்றோருக்கு நீங்களே கீழ்ப்படியலன்னா அது எப்படி? அதை வேதம் சொல்கிறது நியாயமான ஒரு காரியம்னு சொல்லி, உங்களை 6 வயசுல 7 வயசுல வளர்த்து உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து, உறவுகளை சொல்லி கொடுத்து, ஆமாம் எல்லா நியமங்களையும் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் உங்களை பாராட்டி சீராட்டி குளிப்பாட்டி உங்களை நல்லா வளர்த்த உங்க பெற்றோருக்கு நீ என்ன செய்யணுமா? கீழ்பட்டீங்களா? ஒருவேளை அதுல குறைவு காணப்படுமா? ஒருவேளை அதுல நீங்க குறைவுள்ளவர்களா இருந்தா தெரிவிக்கங்க. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நன்மை. 2ஆவது வாசிங்க. அவர் சொல்றாரு உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், அவர் சொல்றாரு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் 2 காரியத்தை சொல்றாரு. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, அந்த நன்மை எதுன்னு சொல்லி வாழ்நாள் நீடித்திருப்பது சொல்றாரு. பிரியமானவர்களே, 2மே நன்மை தான். உனக்கு நன்மையை நீங்க உண்டு பண்ண முடியுமா? அதான் அர்த்தம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு நீங்க உற்பத்தி பண்ண முடியுமா? எத்தனை பேருக்கு நான் பேசுறது வழங்குது? நீங்க கீழ்ப்படியும் போது உங்களை அறியாமலேயே நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க. உங்களுக்கு நன்மையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? உண்டு உண்டு பண்றீங்க. உங்களுடைய எதிர்காலம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ரொம்ப வளமா இருக்கு. அந்த நன்மையை வச்சுக்கோங்க. உங்களுடைய பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, வாலிபர்களே, உங்களுக்கு திருமணம் ஆகும், உங்களுக்கு குழந்தைகள் என்ன செய்யும்? என்ன சொல்றாங்க? பின்னாட்கள திருமணமான பின்பு குழந்தைகள் என்ன செய்யும்? பிறக்கும். அந்த பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியும். இந்த ஆசீர்வாதத்தை அந்த உலகத்துல யாராலும் தர முடியாது, எவராலும் கொடுக்க முடியாது. நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா வேதம் சொல்கிறது. ஆமா, வாசிங்க. யாத்திராகமம் 20:12 வாசிங்க. தேசத்திலே ஆமா உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும், ஆமா எல்லாம் ரொம்ப சீப்பா பேசுறது. இப்போ பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, எல்லாம் கையில செல்போன்ல வந்துட்டு மொத்த உலகம் உங்கள் கையிலா? ஆமா, உலகம் நம்ம கையில். இப்போ எல்லாருக்கும் வச்சுக்காங்களா செல்போனே நான் பார்க்க மாட்டேன்பா. ஒரு 10 நாள் அப்படி ஏதாவது தீர்மானம் எடுத்து யாராவது வாழ்ந்துருக்கீங்களா? செல்போன்ல நியூஸை தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டேன். பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், போதகர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நான் வாழ்ந்திருக்கேன் 50 நாள் சொல்லி. நான் உங்களை கேட்க ஒரு 10 நாள் 1 வாரம் ஃபாஸ்டிங், செல்போனை பார்க்க மாட்டேன், யார் கூடயும் சாட் பண்ண மாட்டேன். தேவைக்கு கேள்வி கேட்டால் பதில் மட்டும் கொடுப்பேன். நண்பர்கள்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அது ஃபேஸ்புக்கு, அது ஷார்ட் வீடியோ, ஷார்ட்ஸ், ஆமாம், இந்த மாதிரி எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் 1 வாரம் அப்படின்னு சொல்லி யாராவது நீங்கள் தீர்மானம் எடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக எடுத்துட்டு அவங்களை ஆண்டு ஆசீர்வதிப்பார். பிரியமானது இல்லைனாலும் ஆசீர்வதிப்பார். மணியாகவும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. நான் பெருமையாக பேசுறீங்க வரல, சாட்சியாக சொல்ல வரேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நன்மையை உண்டு பண்ண முடியுமா? 103 சங்கீதம் 17-18 வாசிங்க, உங்களுக்கு புரியும். சொல்றாரு எல்லாருக்கும் கிடைக்காது, கர்த்தருடைய கிருபையோ. ஆமா, சொல்லப்படுற வார்த்தையை கேட்டு இப்படிதான் வாழ முடியுமா, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே என்று கீழ்ப்படுகிறாங்க இல்லையா, அவங்க தான் அவருக்கு பயப்படுறவங்க. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்க இல்லையா, அதை நம்புறாங்க இல்லையா, அதை விசுவாசிக்கிறாங்க இல்லையா, அவர்கள் தான் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுறவங்க. வேதத்தினுடைய கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அப்படியே. அப்போ
உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்? வாலிபத்துல ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு கர்த்தருக்கு கீழ்ப்படிதுன்னா ஆண்டவர் சொல்றார், அந்த பொண்ணு கீழ்ப்படிகிறதுனால, நான் கீழ்ப்படிகிறதுனால, நீங்க கீழ்ப்படிகிறதுனால திருமணம் ஆகனாலும் பரவாயில்ல, உங்க சந்ததி, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நீதியை நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. முடியுமா? இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நாளைக்கு சொல்ல முடியாது, எனக்கு இது முதலே தெரியாது, எனக்கு யாரும் சொல்லி தரலையே. வேதம் சொல்லுது, நீங்க பைபிளை படிங்க, டெய்லி படிங்க பிரியமானவர்களே. வேதம் உங்களோடு பேசும். பிரசங்கம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறதில்ல, ஐயா சொல்லும்போது நம்ம என்ன செய்யறதில்ல, பிள்ளைய பார்க்கறது, பிஸ்கட்டை கொடுக்கறது, அது ஒரு பிஸ்கட் எடுத்து இல்லை உங்களை சொல்லல, உதாரணத்துக்கு சொல்றேன், எதோ என்ன செஞ்சுட்டு இருக்கோம். இதான் சக்கரை பிள்ளை தூக்கிட்டு என்ன செஞ்சிடறது, வெளியே அங்கேயும் போய் செல்போன் எடுத்து என்ன செய்யறது. எங்க போய் நிற்கும் போது பாருங்க, யாராவது கையில செல்போன் எடுக்காம இருக்காங்களா பாருங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா. இப்பதான் உள்ள போனா நேரம் ரொம்ப ரெட்டி இருக்கும்போது நான் ஏன் இதை சொல்றேன், உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு பெற்றோர் இல்லை, எத்தனை பேருக்கு பெற்றோர் இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல பெற்றோர் ஆர்டர் கொடுத்துருப்பாரு. ஆனால் நன்றி சொல்லுங்க. ஒருவேளை அவரோட குறைவுகள் காணப்படுமானா, நிர்வாணம் காணப்படுமானா ஜெபிங்க, சொல்லி காட்டாதீங்க. திருப்பி திருப்பி இடிச்சு இடிச்சு குத்தி குத்தி என்ன செய்யாதீங்க. பெற்றோரும் பிள்ளைகளை குத்தி குத்தி என்ன செய்யாதீங்க. குறைவுகள் காணப்பட்டா பூர்ணராகும்படிக்கு இனிய மகன் செய்ய மாட்டா. நீங்க விசுவாசத்துல அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருனாலும் சரிதான், நிர்வாணம் காணப்பட்டா மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க, மாற்றுவார் ஆண்டவர். நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியில உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நான் கொடுக்கப்பட்ட தேசத்துல நீங்க ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உங்களுடைய பெற்றோர் என்ன செய்யணுமா? எல்லா நாளும் சந்தர்ப்பம் அமையாது. எனக்கு ஒரு தம்பியை தெரியும், நல்லா கவனிங்க, உண்மை சம்பவம். அவங்க வீட்டில் நிறைய பிள்ளைங்க உண்டு, எங்கள் ஊரில் நிறைய பிள்ளைங்க முன்னால். அப்போ நான் சொல்றது, நானே 78 பிறந்தேன். அப்போ எனக்கு முன்னால் எங்கள் அக்காலாம் ஒரு 6 பேர் இருக்காங்க. 10 வருஷம் முன்னால், 60களில். அந்த தம்பி வந்து நல்ல பையன் தான், கிறிஸ்தவ பையன். ஆனால் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டான். நிறைய பிள்ளைங்க இருந்தாலும் சிலருக்கு வந்து ஒரு பிள்ளை மேலே தான் பிரியம் இல்லை, அன்பு இல்லை. எல்லாரும் மேலே அன்பு இருந்துச்சு. ஆனால் இந்த பையன் நம்மளை பார்ப்பான். இந்த பையன் சொல்லுங்களா பாப்பான்னு அவருக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு தகப்பனா இருக்கு. அதே மாதிரி அவங்க இருந்தாங்க. வாழ்நாள் அப்படியே போச்சு, திருமணம் ஆச்சு. பொண்டாட்டி வந்தவொடனே தான் உணர்வுபடி ஆயிடுதா, நிறைய மாற்றங்கள் வந்துடுது. எல்லார் வீட்லையும் இல்லை, சில வீடுகளில். நீங்கள் யாரும் தப்பாலாம் எடுத்துறாங்க. ஆமாம், நம்ம எப்பயுமே ஒன்று போல இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினச்சிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆமாம், ஆண்டோடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்ந்துட்டா சரி. அவன் கிறிஸ்தவ பையன் தான். என்ன செய்யறது, அப்பா வந்து அவனை என்னமோ நம்பி பார்த்தா, சொல்லி பார்த்தாலும் அவன் கேட்கல. நிறைய பிள்ளைங்க இருந்தாலும் அந்த பிள்ளை மேலே தான் அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கிறோம். கடைசியில் என்ன செஞ்சுட்டா, 2 நாள் கழிச்சு அவன் ஊரை விட்டு போனான், வெளியூர் போனான், வந்தான், இருந்தான். அவங்க அப்பா சொல்றது கேட்கல. கடைசியில் அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படியல. மொத்தத்தில் அப்பாவுக்கு என்ன செய்யல, பிரியமாக நடக்கலை. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா இறந்துட்டாங்க. திருப்பி வந்தான், அடக்காரனை வந்தது, அடக்காரனை முடிஞ்சது. அப்புறம் 3 நாள் மீட்டிங், 2 நாள் மீட்டிங், 15 நாள் கழிச்சு எல்லா மீட்டிங்லாம் முடிஞ்சது. பின் நாட்களில் இதே மாதிரி ஒரு சத்தியம் வெளிப்படுது. அவனுக்கு அந்த சத்தியம் அவனை தொடருது. வார்த்தை என்ன செய்யுது, தொடுது. இப்போ அவன் மனம் தப்பிட்டான். ஐயோ, நம்ம அப்பா பேச்ச நம்ம என்ன செய்யல, சொல்லுங்களா, நம்ம அப்பாவுக்கு கீழ்ப்படியிலேயே. அப்பா வேலைக்கும் செத்து போயிட்டாங்க. இப்போ ஆசைப்படுறோம் நம்ம அப்பாவுக்கு கீழ்ப்படிய. எங்க அப்பா இருந்திருந்தா எங்க அப்பா பேச்ச நான் அப்படியே கேட்பாங்க, விரும்புறான், வாஞ்சிக்கிறான், இப்ப துடிக்கிறான். அப்பா சத்தம் போட்டா பரவாயில்ல, எங்க அப்பா என்ன அடிச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்றான். நடந்த சம்பவம் பிரியமான இன்னைக்கு அழுகுறான், கதறான். அப்பாவை இறந்துட்டான், அப்பாவோட கண்டிப்பா இறந்துட்டான். நான் கதை சொல்லல, தேவ சன்னிதானத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறான். எங்க அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியாம நல்ல தகப்பனா கிடைக்கும், நல்ல குடும்பம், நல்ல தகப்பனா இன்னைக்கு ஏங்கி தவிக்கிறான். வாலிபர்களே, சிறுவர்களே, திருமணமான பெற்றோராக நீங்க இருந்தாலும் உங்களுக்கு பெற்றோர் இருந்தா வயசாயிருக்கும். உங்க அப்டேட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க. உங்க ஃபியூச்சர், அதாவது உங்க ஸ்பீடுக்கு அவங்க என்ன செய்ய முடியாது,
ஆனால் நீங்கள் சொன்னதே சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. என்னம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன், உனக்குலாம் ஒன்றும் தெரியாது, இப்பெல்லாம் பேசுவீங்களா? ஒரு வேலை பேசியிருந்தா மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு இந்த மாதிரி பேச்சு தடையாக இருக்கும். பேசாது இருந்தால் தான் மூலவ ஞானவான் என்று என்ன சொல்லுவான். சங்கீதக்காரன் சொல்லுவான், நான் நலமானது கூட பேசாம அடக்கி வச்சிருந்தான். சங்கீதம் 39:1-2 வாசிங்க. என் நாவினாலே அவன் பாவம் செய்யக்கூடாது. அதுலேயும் விசேஷம் பெற்றோருக்கு விரோதமா நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாது, பேசவே கூடாது. அறிவுக்காக கேட்டாதீங்க. ஏன் பெற்ற என்ன செஞ்சிடாங்க, வேதம் சொல்லுது அப்படி கேட்கக்கூடாதான். தகப்பனை பார்த்து ஏன் என்னை ஜெனிப்பித்தன்னு கேட்கக்கூடாதான். ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். அதெல்லாம் அந்த வாயிலிருந்து வரவே கூடாது. ஆமா, என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு அவன் என்ன செஞ்சான், என் வழிகளை பார்த்து 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 பேசானா. காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடிக்க வைப்பேன். அவன் கடிவாளம் போட்டாச்சு, எனக்கு இப்ப கடிவாளம் போட்டாச்சு. என் கடிவாளம் வாயில போட்டாச்சு, குதிரைக்கு போட்ட மாதிரி போட்டாச்சுன்னா கடிவாளத்தினுடைய இன்னொரு பகுதி எங்க இருக்கும், அந்த சாரத்தை ஓட்டுகிற. நான் பேசுறது புரியுதா? பொறுமையாக பேசுகிறேன், உங்களுக்கு வழங்குதுல்ல. நான் இப்போ குதிரைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு போட்டு விட்டாச்சு, கடிவாளம் போட்டாச்சுன்னா வாயில போடுவாங்க, போட்டு மூக்கலாங்க பாட்டுக்கு அதனுடைய இன்னொரு முனைவு முன்னொரு அந்த பகுதி யார் கையில் இருக்கும், மேற்பன் கையில் இருக்கும். சரிதானா? கர்த்தர் கையில் நீங்கள் கொடுக்கணும். கர்த்தர் உங்கள் மேற்பராக இருந்தா பேச சொல்கிற இடத்துல தான் நீங்கள் பேசணும். அமைதியாக இருக்க சொன்னால் அமைதியாக இருக்கணும். பெற்றோர் திட்டும் போது நீங்கள் திட்டு வாங்கணும். பெரியவங்க சொல்லும் போது கேட்கணும். சர்ச்சில் அறிவிப்பு வந்தா அடங்கணும். வேதம் சொல்கிறது அவருடைய பலத்தை கைக்குள்ள எப்படி இருக்கணுமா, திமிர்த்தனை என்ன செய்யறீங்க. அப்பா அம்மாவுக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, திருச்சபைக்கு விரோதமா பேசினா அதை திரும்ப ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏசா மனம் மாறலை தேடியும் கண்டடையா. ஆமா, அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆலயத்துக்கு விரோதமா பேசுறது, ஊழியத்துக்கு விரோதமா பேசுறது, பெற்றோருக்கு விரோதமா அவங்க மனசுல சஞ்சலப்பற்றக்கூடாது. அவங்க அழுத வெளியே வர மாட்டாங்க, உள்ளத்தில் அழுவாங்க. அழுதா என்ன நடக்கும் தெரியுமா? நீதிமொழிகள் 20:20 வாசிங்க. தன் தகப்பனையும் தெளிவா சொல்கிறார், வயதானவங்களையே செய்யக்கூடாது. அதுல விசேஷம் பெரியவங்களையே நீங்க கனப்படுத்தணும். முதிய 19 விவேகானந்த சொல்றாரு, முதியவனுக்கு நினைத்தவனுக்கு முன்பாக நீ அவனை கனம் பண்ணுன்னு. இங்க சொல்றாரு, தன் தகப்பனையும் தன் தாயையும். அது யாரா இருந்தாலும் தெரியும், யார் தூஷிச்சா என்ன தெரியுமா? ஒரு 4 பேருக்கு முன்னால கவனிங்களா, நல்ல சத்தியம் பிரியமானவர்களே நீங்க கவனிக்கணும். 10 பேர் இருக்கும்போது உங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் அந்த வேலையை செஞ்சுட்டு வா, ஏமா காப்பி போட்டுட்டேன், ஏமா போங்கம்மா இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு வந்துட்டேன் சொல்லுவீங்களா? இனி சொல்லக்கூடாது, கீழ்ப்படியணும். எதிர் பேசாம கீழ்ப்படியணும். அதுதான் கீழ்ப்படிதல். அன்பு கூர்ந்து கட்டளை கை கொள்ளணுமா? நீங்க ஓகத்துல போய் வாசிங்க. என்னிடத்துல அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொள்ளணும்னு சொல்றாங்க ஆண்டவர். கற்பனையை கை கொள்றதும் அன்பு கூர்தல். இந்த மாதிரிலாம் உள்ள போன நேரம் 1 இருக்கு, 4-3 இப்ப எடுக்க வேண்டாம். ஏன் சொல்லணும்னா மனப்பூர்வமா கீழ்ப்படியணும். அதை உங்களுக்கு புரிவதற்காக சொல்றேன். எப்படி கீழ்ப்படியணும்? இங்கே நான் புரட்சியில பாக்குறீங்க, வந்ததும் வந்தாரு, இவர் பாட்டுக்கு அம்மைக்கு கீழ்ப்படி, அப்பாவுக்கு கீழ்ப்படி, சர்ச்சு பாஸ்டுக்கு கீழ்ப்படி என்ன செஞ்சுட்டு இருக்காரு? சத்தியம் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம். ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சொல்றாரு? கார் இருள் அடைஞ்சு போவோம் அப்படின்னா, கார் இருளுக்குள்ள ஒரு சின்ன தீபம் இருக்கு, அப்படிதான் இருக்கும். இவ்வளவு பெரிய பெரிய காரில் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி இருக்கு. அதாவது இப்படி என்ன வச்சுக்கிடுவோம், நான் தூசிக்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மானா எனக்கு ஆண்டவருக்கு அப்படி, எங்கள் அப்பா அம்மா எனக்கு உயிர். ஃபர்ஸ்ட் இயேசு பைபிள்னா எனக்கு உயிர். பைபிள் அப்படி படிப்பேன், மனப்பாடம் பண்ணிட்டே இருப்பேன். எங்கே போனாலும் எங்கே நின்றாலும் எனக்கு வேதம் தான். வசனத்தை எழுதி பாக்கெட்டில் வச்சிருப்பேன். சின்ன பையனாக இருக்கும்போது 17 வயசுல 16 வயசுல வசனத்தை பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சிருப்பேன், எடுத்து படிப்பேன். அந்த வசனத்துக்கு அர்த்தமே தெரியாது. ரோமர் 8:3 எனக்கு நான் படிக்கும்போது 16-17 வயசுல அந்த வசனத்துக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது. நான் நல்ல ஆவிக்குரிய சபையில் இருந்தேன். எங்கள் பாஸ்டர் நல்ல வெளிச்சம் பேசுவார். ரொம்ப அவர் ஞானத்தில் ஜோதி. அவர் பேர் ஞான ஜோதி. ஆனால் அவர் ஞான ஜோதின்னு சொல்லக்கூடாது, அவர் ஞானத்தில் ஜோதி. தூத்துக்குள்ள செம்மையா 1.5 மணி நேரம் பேசுவாங்க. பைபிளே திறக்க மாட்டாரு. நான் 90 வருஷக்கான மெமரி வச்சிருந்தேன்.
ஒரு நோட்ஸ் எழுத மாட்டாங்க. அதில் இந்த பைபிளில் ஒரு கோடு போட்டுக்க மாட்டாங்க. இந்த வசனத்துக்கு ஒத்த வசனம் அங்கே இருக்குல்ல, ஆமாம் அந்த வசனத்துக்கு ஒத்த வசனம் இங்கே இருக்குல்ல, அப்படி கூட எழுத மாட்டாரு. ஒரு பேப்பர் இருக்காது. நான் சொல்லி இப்போ இல்லை, 91க்கு முன்னாலே, 91க்கு முன்னால் அதில் ஒரு 9 2000 20 36 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டைரி கிடையாது. வீட்டில் டைரிகள் வச்சுக்கலாம் எனக்கு தெரியாது. பைபிளே திறக்க மாட்டாங்க. நல்ல தினம் மனுஷன் ஞானத்துக்கு அல்ல, ஞானத்தில். ஆமாம், யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை நம்பி, உங்களை நம்பி ஏதாவது அந்த கால் இருள் அப்படின்னா ஒரு பெரிய கால் இருக்கும். இந்த காலில் ஒரே ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கும். அதாவது இப்போ நான் சொல்கிறேன், நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்பிடிப்பேன். இப்போ நான் கீழ்ப்படியில நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களை யாரும் சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்கிறேன், நான் கீழ்ப்படியில, நான் ரொம்ப எங்கள் அம்மாவை ஏற்றி பேசுவேன், ரொம்ப திமிர்த்து நான் பண்ணுவேன், வீட்டுக்கு அடங்க மாட்டேன். அப்படி ஒரு விலகாத பிள்ளையாக இருந்தால் ஆண்டவர் சொல்றது, அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, ஒரு பேச்சுக்கு ஒரு தொழில் இருக்கு. அவனுக்கு எல்லா சூழ்நிலையும் பார்க்கிறார் ஆண்டவர். இவனுக்கு விதைச்சு விதைச்சு பார்க்க வேண்டிய ஒரு காலம் வரும்போது, எல்லாரும் கைவிடும் போது, எல்லாரும் தனிமைப்படுத்தும் போது, கடைசியா பார்த்தா நல்ல வேலைப்பா, நமக்கு சொந்த வீடுன்னு ஒண்ணு என்ன செய்யுது, நமக்கு ஒரு பையன் ஒருத்தர் என்ன செய்யறான், இவர் அடங்காம இருந்திருப்பாரு, இவர் பையன் இவர் என்ன செய்யணும், பராமரிக்கணும், பார்க்கணும், உழைச்சி போடணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், கவர்மெண்ட் ஜாப், இந்த வேலை எனக்கு என்ன செய்யுது, நீ சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமா, நல்ல வேலை, இந்த ஒரு வேலையாவது இந்த கம்பெனியில் ஹெச்ஆர் ஆயிட்டோம், ஓனர் ஆயிட்டோம், நமக்கு எது இருக்கு அது இருக்குன்னு கடைசியா ஒரு பிடிப்பு, இதுதான் அவனுடைய நம்பிக்கைன்னு இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கைய அழுத்து விட்டுருவாராம். கால் இருந்த அந்த தீவை என்ன செஞ்சிருமா, சோழி பிடிஞ்சது. என்ன செய்யறது? இப்பதான் ஏசாக்கு அறிவு வருது, ஐயோ நம்ம பண்ணதெல்லாம் தப்பு, மனநோவா இருந்தாங்க. ஏசா எப்படி இருந்தாலும் வாசிங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இருபத்தி 34 வாசிங்க. ஏசா 40 வயதான போது யூதித்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் தான் பன்மை. மருமகளை பத்தி சொல்லியிருக்காரா, ஏசாவையும் சேர்த்து சொல்லியிருக்காரா எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுது, அவர்கள் ஈசாக்குக்கும் மன மகிழ்ச்சியை தந்தார்கள். சொல்லிருக்கா? உங்களை பத்தி வேதம் என்ன சொல்லும்? உங்களை குறித்து தேவன் என்ன சொல்லுவார்? சுனைமியல் சொன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து போகிற சுனைமியல் நினைக்கிறேன், இந்த பரிசுத்தவான், இந்த ஊழியர், இந்த தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். உன்னை குறித்து கேள்விப்படுகிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்டா, உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்? என்ன சொல்ல முடியும்? இதுவரைக்கும் எப்படியோ தெரியல எனக்கு சாட்சி, உங்க சாட்சி. இனி உங்களுடைய சாட்சி மாறணும். இந்த செய்திக்கு அப்புறம் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது, அதிக ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுமா? அதே யாக்கோபு போட்டு பார்த்தோம்னா 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க, 7, 8 வாசிங்க. அழகா சொல்லுது வேதம். ஒருத்தனை குறித்து வேதம் சொல்கிறது, ஏசா அவன் பெற்றோருக்கு மனநோவா இருந்தானா அவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனா யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது, யாக்கோபு தான் எத்தனை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் யாக்கோபு என் பிள்ளை, என் சேஷ்ட புத்திரன்னு சொன்னாரு. இப்ப வாசிங்க. கண்டதினாலும் பாருங்களேன், அதாவது அப்பா அம்மாக்கு இவன் கீழ்ப்படிஞ்சு இங்க பொண்ணு எடுக்க கூடாதுன்னு சொல்லி, அது முன்னாடி வீட்டுல போய் வாசி பாருங்க. அப்பா சொன்னதை இவர் அறிஞ்சு கேள்விப்பட்டு, இவர் யாக்கோபு எங்க போறாரு, பாதம் லாபான் வீட்டுக்கு போறான்றதை கேள்விப்பட்டுட்டு இவன் சொல்றான், கானானிய குமார்த்தி இங்க லோக்கல் இருக்கிற பொண்ணுங்களை இவருக்கு என்ன செய்யலையா, அப்பா அம்மாக்கு வேண்டாம் சொல்ல, சொந்த குடும்பத்தில் போய் எடுக்கணும் அப்பாவுக்கு விருப்பம். நீங்க இதுவெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், கீழ்ப்படிஞ்சானா இல்லையா அது மட்டும் நீங்க யோசிங்க, மற்றதுக்குள்ள நீங்க இப்ப போக வேண்டாம். அவன் தெரிஞ்சு என்ன செய்யறான், எங்க அப்பா அம்மாவுக்கு எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சதோ அதை போய் அவன் என்ன செஞ்சான். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவேன், லவ் பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் சொல்றாங்க, அப்படி வச்சுக்கிடும்.
ஆனால் காங்காய் குமாரத்தை பற்றி பேச வேண்டாம். லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது நம்ம அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்கு. அதை தான் போய் ஒரு பிள்ளை செஞ்சா அவன் யாரும் போல இருக்கான், அவன் யாரும் மாதிரி இருக்கான். இவனதான் கேட்டீங்களா, ஏசாம மாதிரி இருக்கான். யாக்கோபு என்ன செஞ்சானா, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அம்மா அப்பா பார்க்குற பொண்ணு என்ன செஞ்சான் அப்படி வச்சுக்கிடுவோம். அவன் அங்கே போனான், அவன் வீட்டில் போனான், மாமா பொண்ணு தான் கெட்டான். ஒரு பேச்சுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், புரிவதற்காக சொல்றேன். கீழ்ப்படிங்க, பிடிக்காதுன்னு தெரிஞ்சு போய் அந்த காலத்தை அவன் செஞ்சான். ஆகினால்தான் பிற்பாடு ஏசா மனம் மருதுல கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினானா. எப்போ காலம் சென்று முள்ள ஆயிற்று, விதைச்சாச்சு. விதைச்சதுக்கு அப்புறம் நீ இப்போ அது என்ன செய்யணும்? உங்களுக்கு நீதியின் விளைச்சல் வந்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு உங்களுக்கு நீதியின் விளைச்சல் ஆண்டு தருவான். ஒன்பதுல எதுக்கு ஆணையத்துக்கு வரணும், எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணணும். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க, எவ்வளோ சிரத்தை எடுக்கிறாங்க. ஆண்டவர் தேட வரணும், ஆண்டவர் தான் ரெண்டு சேர்த்து வந்திருக்கோம், ஆண்டவர் தான் ஆராதிக்க வரும். எவ்வளோ கவனம் இருக்கணும். இப்போ நம்ம சர்ச்சைக்கு ஒரு பெரிய மோகன் சிலாஸ் அப்படி அவங்க அல்லது பெரிய ஒரு முதலமைச்சர் யாராவது வந்தால் நம்மளாம் எப்படி இருப்போம்? இல்லை நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஹெச்ஆர் வராங்க, எப்படி இருப்பீங்க? எப்படி வராங்க, எப்படி இருப்பீங்க? உங்களுடைய கனம் எப்படி இருக்கும்? உங்களுடைய காரியம்லாம் சர்வசாதாரணமா சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை பார்க்க வந்திருக்கீங்க, அப்படியே வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கணும்? ஏனோ தானே இருக்கு. ஏன் தெரியுமா? டெய்லி வரோம்ல, நமக்கு அது இலவசமாக கிடைக்கல, நமக்கு ஃப்ரீயாக தந்துடுறாங்கல்ல, சத்தியத்தை பிரசங்கிக்காங்கல்ல. தெரியாதா? இதான் எங்களுக்கு தெரியுமே. கீழ்ப்படுதல் தெரியாதா? இதுவரை சாட்சியோட வரவா அப்படி நீ என்ன செஞ்சுறாங்க? உதாசீனப்படுத்தாதீங்க. நான் பிதாவானால் என் கணம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறாங்க. அவர் எப்பேற்பட்டவர்? ஏசாயா 51:34 வாசியா. சாரி, எரேமியா 51:34. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 50:34 அவர்களுடைய நம்முடைய மீட்புகளின் வல்லமையுள்ளவர் அவருடைய நாமம் போதும். நிறைய இருக்க வல்லமை வரல. பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணவும், வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணவும் தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர். நீங்க எந்த காரியத்தை வந்து கவலைப்படக்கூடாது. உங்களுடைய மீட்பர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்வார். உங்களுடைய வழக்கு, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய காரியம் எல்லாத்தையும் அவர் மேற்கொண்டு கொள்வார். அவருக்கு தக்க ஞானம் அவருக்கு இருக்கிறார், வல்லமை அவருக்கு இருக்கிற மகிமை யாருக்கும் கிடையாது. எரேமியா 15:11 வாசிங்க. இப்ப புரியுது. கர்த்தாவே, எரேமியா 15:11 உன்னில் மீதியா இருக்கிறவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு. ஆண்டவர் சொல்றார், பெரியமானவர்களே, உங்களுக்கு சகாயம் பரலோகத்திலிருந்து வரும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற பாருங்க, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் பயப்படாதீங்க, கீழ்ப்படிங்க ஆண்டவருக்கு, நம்புங்க, விசுவாசிங்க. உனக்காக சொல்றது, உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உன்னை மேன்மைப்படுத்துவேன் பாரு, உனக்கு சகாயம் பண்ணி அவ்வளவுதான். மெய்யாகவே சொல்கிறேன், மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொல்றார் பிரியமானவர்களே. இந்த ஆண்டவர் நம்மளை அவரை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன செய்யறதில்லை? நம்புறதில்லை, கீழ்ப்படுறதில்லை. நம்புறதில்லை, கீழ்ப்படுறதில்லை. நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க விசுவாசித்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பிரியமானீங்க. உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை இருக்க முடியும். அதை யாராலும் செய்ய முடியாது, எவராலும் பறிக்க முடியாது, எவராலும் தடுக்க முடியாது. இப்ப நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யணும். வாங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்க முடிச்சிடலாம். எப்படி இருக்கிறபடினால கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால்
அப்ப சொல்றார் ஆண்டவர், உங்களுக்கு ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவன் அருவருக்கிற காரியம், தேவன் எதிர்பார்க்காத காரியம் இதுவரைக்கும் காணப்பட்டிருக்குமானா, கீழ்ப்படியாம ஆலயத்தை அல்லது ஆராதனைக்கு ஏதோ அசட்டை இல்லை, சும்மா சாதாரணமா ஒரு யதார்த்தமா எப்பவும் சும்மா வருமே அப்படிலாம் நீங்க இருந்திருந்தா அது கூட இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படியாம போய் சேரும். தேவனுக்கு கீழ்ப்படியாம, மன்னிக்க முடியாம, விட்டு கொடுக்க முடியாம, பொறுமையா இருக்க முடியாம, கூட கூட பேசி ஏதாவது துர்க்குணம் காணப்படுமானா, சகல இந்த துர்க்குணத்தையும் கபடத்தையும் மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க. என்ன பேசிட்டா நாத்தினாருமா, மைனி நாத்தினாரு, அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன பேசிட்டா, அவன் என்ன செஞ்சுட்டான், என்ன பேசிட்டான் வச்சு வைக்காதீங்க. சகல விதமான பஞ்சகங்களையும் பொறாமைகளையும் ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஒன்று ஒன்றா பார்த்தா கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த புறங்குறுதல் மட்டும் பார்க்கலாம். புறங்குறுதல் நமக்கு எதுவும் தெரியாது. எது நம்ம புறங்குறுதல் கேட்டதை அங்கே போய் சொல்லிட்டா போதும். நானும் பாஸ்டரும் பேசுகிறோம் இல்லையா, பேசுகிறத ஐயா பற்றி பேசினா அதை போய் அங்கே சொல்லிட்டா போதும். அதுக்கு பேர் தான் புறங்குறுதல். உத்தமனாய் நடத்த சங்கீதம் 15 கூட நீங்கள் வாசிக்க வேண்டாம், அதுக்குள்ளே போன நேரம் ஆயிடும். புறங்குறவே கூடாது. ஆனால் நமக்கு தெரியாது. அதனால வார்த்தை சுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவானா. நீங்க பேச்ச கொஞ்சமா கம்மி பண்ணா வித்தியாசம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னடா அச்சா இப்ப முன்ன மாதிரி அவ இப்ப முன்ன மாதிரி பேசுறது இல்லடி, அவளுக்கு என்னவோ சொல்லட்டும், என்னவோ ஆயிட்டுன்னு சொல்லட்டும். ஆமா நான் இப்ப கொஞ்சம் ஆர்டருக்குள்ள இருக்கேன்னு சும்மா தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்ல ஆமா உன் யோட்டி எனக்கு தெரியாது அவங்க சொல்லுவாங்க. ஆமா நேற்று வரைக்கும் நான் பாவி, இன்னைக்கு நான் மன்னிப்பை பெற்றா, தேவனுக்குள்ள இருக்கிற நான் கிறிஸ்தவா சொல்லுங்களா. நீங்க தானே சொல்ல முடியும். நான் போய் சொல்ல மாட்டேன். அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பவம் உண்டு. இப்ப அது சொன்னா நேரம் 9 மணிக்கு முடிக்கணும். ஆகனால அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு அதை நீங்க நிறுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க, ஆண்டவருக்கு உதவி செய்வார். நீங்கள் வளரும்படி ஆவிக்குரிய ஜீவியத்துல அல்லது மன்னிக்கிறதுல, விட்டு கொடுக்கறதுல, பொறுமையா இருக்கிறதுல, தேவனுக்கு பிரியமா வாழ்றதுல, பரிசுத்தத்துல, தேவ நீதியில நீங்க வளரும்படி குழந்தை போல. நான் சொன்ன வசனம் எனக்கு உயிர்ன்னு சொன்னா நீங்க வசனம் படிக்கணும். டெய்லி ஒரு 5 அதிகாரம் படிங்க. காலைல 3, மதியானம் 3, நைட்டு 3, உங்களுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிங்க. நாங்கள் ஒரே நாள் 4 பேர் இருக்கோம் எங்கள் வீட்டில், நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைங்க. ஒரே நாள் உட்காரவும் சங்கீதம் ஃபுல்லாக முடிச்சிருவோம். ஒரே நாள் உட்காரவும் யோபு ஃபுல்லாக முடிச்சிருவோம். ஆளுக்கு ஒரு அதிகாரம் அப்படியே வரிசையாக ஆளுக்கு ஒரு வசனம் அப்படியே வாசிப்போம். உட்காருவோம். ஏசாயா வாசிச்சிருக்கோம் 66, 150 சங்கீதம் வாசிச்சிருக்கோம் ஒரே நாளில். ஒரு வாரத்தில் பைபிள் முடிக்கிறவங்க இருக்காங்க, 100 முறை பைபிள் முடிச்சவங்க இருக்காங்க. நான் பெருமைக்கு சொல்லலை. நீங்கள் ஏதாவது ஒன்று எடுங்க, மருத்துவத்தை எடுங்க, தீர்த்து எடுங்க, சின்ன அதிகாரம் எபேசியர் எடுங்க. ஆமாம், எபேசியர் காலத்தில் நான் வாசிட்டு சொல்கிறேன். ஏசாயா 66 ஒரே நாளில், யோபு வாசிச்சிருக்கோம். நான் ஒரே நாள் யோபு தனியாகவே வாசிப்பேன். எனக்கு யோபு புத்தகம் ரொம்ப பிடிக்கும், சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த கலகம் இல்லாத ஞானப்பால் உங்களுக்கு ஞானத்தை பெறும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், எல்லா தீமையிலும் உங்களை விலக்கி ரட்சிப்பார். இந்த தேவனை நீங்க விட்டுறாதீங்க. இந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளை தந்து வழிநடத்துவார். இதுவரைக்கு குறைவுகள் காணப்படுமானா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இனி செய்யாதீர்கள் முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த வார்த்தையை தேவனை ஸ்தோத்திரிக்கலாம்.